சதாம் ஹுசேன் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சதாம் ஹுசேன் ஒரு சர்வாதிகாரின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா நிறைய போர்கள் செஞ்சார், நிறைய விஷயங்களில் சர்வாதிகாரத்தனமாக செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அவர் அது மட்டும் பண்ணலை. ஈராக்கில் நல்ல நிர்வாகமும் பண்ணியிருக்காரு. ஹெல்த் கேர் சம்மந்தமான விஷயங்களை, எஜுகேஷனை இலவசமாக கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆயில் ரிசோர்ஸ் கம்பெனியெல்லாம் நாட்டுடைமையாக்குனார். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ரிசோர்ஸ் எல்லாம் மற்ற நாடுகளுக்கு பயன்படுது, நம்ம நாட்டுக்கு இன்னும் நல்லா பயன்படணும் அப்படின்னு தான் நினச்சாரு. அது போக அவர் செஞ்ச ஒரு காரியம் யுஎஸ்க்கு எதிராக இருந்தது. கல்ஃப் கண்ட்ரீஸோட ஆயில் ரிசோர்ஸஸ் சம்மந்தமான அரசியலையும் அதுக்கான விஷயங்களையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் தீர்மானிக்கணும், அங்கே இருக்கிறவங்க தான் தீர்மானிக்கணும், வேறு இடத்துல இருக்கிறவங்க தீர்மானிக்கக்கூடாதுன்றத சொன்னார். அது யுஎஸ்க்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதனால் வேறு வழி இல்லாமல் யுஎஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஈராக்கில் நியூக்ளியர் பவர் இருக்குது, நியூக்ளியர் பவர் வச்சுருக்காரு சதாம் ஹுசேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து கொல்றதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி நியூக்ளியர் பவர் அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்களாம். இப்போ எது சர்வாதிகாரம்னு எனக்கே தெரியல. சதாம் ஹுசேன் பற்றி, யுஎஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே இன் ஹிஸ்டரிங்கிற சீரீஸில் April 28.